சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில், அவர் தன்னுடைய ஊழியத்தை மேற்கொண்ட நாட்களில் சமாதானம் பண்ணுகிறவராகவே இருந்தார். சில சந்தர்ப்பங்களில் அவருடைய சீஷர்களின் மத்தியில் சில தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், எரிச்சல்கள் ஏற்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளே சமாதானம் பண்ணுகிறவராக இருந்தார் என்று சொல்லி வேதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். மார்க்கு 20வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவரை பணிந்து கொண்டு அவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைத்ததை நாம் பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்திலே அவளுடைய ஒரு குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வலது பார்சத்திலும் மற்றொரு குமாரன் இடது பார்சத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் வேண்டிக் கொண்டாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த விண்ணப்பம் அவர் அருளும் காரியமில்லை என்பதை தெளிவாக அவளுக்கு விவரித்தார். குறிப்பாக 23வது வசனத்திலே 2வது பகுதியிலே, ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மத்தேயு 20:24 மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து அவர்களுடைய எரிச்சலை அமைதிப்படுத்தி அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டு பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, புறஜாதியார் போல் இல்லாமல் உங்களில் எவனாகிலும் பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்க கடவன் என்று சொல்லி அவர்களுக்கு போதனை கொடுத்ததையும் பார்க்க முடியும். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லி, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் என்று சொல்லி குறிப்பிடுவதை இந்த வேத பகுதியிலே பார்க்க முடியும். அதே போல லூக்கா 22வது அதிகாரம் 24-25 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக 26-27 வசனங்களிலே, உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிவுறுத்துகிறார். நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன் என்றும் சொல்லி அவர்களுக்கு ஊழியம் செய்வதன் முக்கியத்துவத்தை உணர்த்தி அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். சமாதானம் பண்ணுகிறதன் முக்கியத்துவத்தையும் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாக வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தையும் விளக்கும் இன்னொரு அற்புதமான வசனத்தை மத்தேயு 5:23-24 வசனங்களில் இயேசு கிறிஸ்து கூறுவதை பார்க்கலாம். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆம், ஒருவருக்கொருவர் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றும், ஒருவேளை சில பிரச்சனைகளோ தர்க்கங்களோ வாக்குவாதங்களோ ஏற்பட்டாலும் ஒப்புரவாக வேண்டும் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து தம்முடைய போதனைகள் மூலமாகவும் தம்முடைய செயல்களின் மூலமாகவும் நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே குறிப்பாக இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அதிகமாய் தியானித்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் அவரை போல சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்போமாக. நமக்கு யார் பேரிலும் குற்றம் இருக்குமானாலும், இல்லை மற்ற யாருக்கும் நம் பேரில் எதுவும் குறை இருக்குமானாலும், அந்த விரோதத்தையோ கசப்பையோ இல்ல மன கஷ்டத்தையோ நமக்குள்ளாக வைத்திராமல் அவர்களோடு ஒப்புரவாகி சமாதானமாய் இருந்து இயேசு கிறிஸ்துவின் அண்டை வருவோமாக. அப்படி வாழ்வதே அர்த்தமுள்ள லெந்து கால வாழ்க்கை. ஆமென்.